ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 18னால காவேரி ஆற்றுக்கு வந்து வழிபாடு செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கிணத்த காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு செட்ட காணமா? சத்தியமா கிணத்த தான் காணா. இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வத்தாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறு வச்சு நான் என்னென்ன விலையை வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டியே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி, ஆடி 18 வடிவே காமெடியில் கிணத்த காணணுங்கிற மாதிரி நாங்கள் ஆற்றா காணணும்னு தேடி ரொம்ப தூரம் போய் ஒரு வழியாக ஆற்றை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்குரிய எல்லா பழங்கள் எல்லாத்தையும் எல்லாம் போட்டு சாமி கும்பிட ரெடி பண்ணி நாங்கள் ஆடி 18 சூரியனை வழிபட்டு சாமி கும்பிட்டோம். அந்த தண்ணி கூட ரொம்ப வாய்க்கா தண்ணி மாதிரி, காவா தண்ணி மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக அங்கே செத்து கிடந்துச்சு. இந்த இடத்த க்ளீன் பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த நாங்கள் செட் பண்ணி சாமியை கும்பிட்டோம். நாங்கள் போன வருஷம் ஆடி 18 பார்த்துருப்பீங்க, தண்ணி அப்படியே நேரம் தழும்பி காவேரி ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் காவேரி வற்றி போய் கும்பலே இல்லை காவேரி ஆற்றுல. எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கும்பலாக இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருந்து சாமியை கும்பிட்டுட்டு கயிறை மாற்றிக்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். அங்கால அந்த படுக்கையில் அம்மனை தரிசிட்டு அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைவாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்.